இன்னைக்கு நம்ம டெலிகோ நர்சரி எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த நானி வந்து பசங்களை கூப்பிட்டுருப்பாங்க. பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, ஐயோ அங்கே யூவையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இங்கே பசங்களையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹென்ரிக்கோட ஒய்ஃப், அது அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா வந்திருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீன்லேயே ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோஸ், நம்ம டீம் வந்து அப்படியே பசங்களை இங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து வேலை விஷயமா வெளில போயிட்டு வரோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இங்கே பசங்க மட்டும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குங்க, கத்திக்கிட்டு இருக்குங்க. இந்த தியோடோர் எப்போதும் போல உட்காந்து புக்கு படிச்சுட்டே இருக்கான். இதுங்க கத்திக்கிட்டே இருக்குது இவனுக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, நீங்களாம் என்ன குழந்தைங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அந்த பசங்க சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம குழந்தைங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எனக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் பிடிக்கல, கொஞ்ச நேரமாச்சும் என்ன புக்கு படிக்க விடுங்க, ஏன் இப்பெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் திட்டுறான். அப்போ அந்த தாத்தா தான் சொல்கிறாரு, எல்லாருமே ஒத்துமையாக விளையாடுங்க, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த ட்வின்ஸ் பொண்ணில் ஒரு பொண்ணு போயிட்டு வா தியோடோர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அவன் வந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவானா. அப்போ வந்து புக்கை அவன் மூஞ்சில போட்டுரும். அவளை தான் அடிச்சிடனே அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்தோன்னே தியோடோர் பாட்டுக்கு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்தோன்னே ஆஞ்சலிக்கு கோவம் வந்துடுது. ஓடி வந்து அவனை பிடிச்சி மன்னிப்பு கேள்றான்னு சொன்னா, அதெல்லாம் கேட்க முடியாது, நான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு போறான். அவ்வளோதான் ஆஞ்சலிக்கு அவன் மேலே ஏறி உட்காந்து இப்ப மன்னிப்பு கேளுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அங்க நானி வந்துடுறாங்க. என்ன சத்தங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப இது மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு, பசங்கள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒத்துமையா இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, சரி என்னதான் நீங்க சண்டை போட்டாலும் ஒத்துமையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அந்த ரெண்டு குட்டி பசங்க அந்த ட்வின்ஸ் அதுங்க போயிட்டு ஜாலியா படுத்துருது, நாங்க ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க ஆஞ்சலிக்கிட்டையும் தியோடோர்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நம்ம ஆஞ்சலிக்கா உடனே மன்னிச்சிரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா தியோடோரும் சொல்லவே மாட்டான், அப்படியே உம்முனே நின்றுட்டு இருக்கான். பார்த்தா சுத்தி அந்த பொம்மைங்களாம் வர ஆரம்பிக்குது. நீ மன்னிப்பு கேளு, நீ பண்ணது தப்பு தானே, நீ அந்த பசங்களோட ஒத்து போகணும், நீனு சின்ன பையன் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் இவங்க கூட எல்லாம் ஒத்து போக மாட்டேன், நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். என்னை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த நானி பாக்குறாங்க, எதுவுமே இல்லையப்பா ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த ட்வின்ஸோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அப்பதான் அந்த ட்வின்ஸோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி இவனுக்கு வந்து அந்த கக்குங்கிற பருவ நிலைமை வந்துருச்சு, அதனாலதான் கற்பனையா இவனுக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூடயே அந்த தியோடோரை பாத்துக்கிற அந்த பட்லரும் தான் வந்திருக்காரு. இப்ப எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நானி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு 7 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அப்பதான் இவங்க சொல்றாங்க, இது மாதிரி நார்மலா அது வர்றது வந்து ஒரு 13 வயசுக்கு மேல டீனேஜ் ஆகிறப்பதான் அந்த கக்குன் பருவ நிலைமே வருமா. ஆனா இவனுக்கு சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்பதான் இவங்க சொல்றாங்க, அவனுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷர் இருக்கு அவங்க வீட்டுல, அதனாலதான் அவன் சின்ன பிள்ளையிலேயே அந்த கக்குன் பருவ நிலைமைக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் அந்த பட்லரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆமா என் மாஸ்டர் தான் அவனை சொல்லி வளர்த்துட்டு இருக்காரு, இது மாதிரி நீ சீக்கிரமாவே பெரிய பிள்ளையாகணும், இந்த குடும்பத்தோட ஹெட்டா மாறணும், ஏன்னா அந்த நிலைமையில தான் அந்த குடும்பமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கு. இங்க பசங்களை கட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஏஞ்சலிக்கு வந்துட்டு நம்ம தியோடோர்ட்ட கேட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரி பாத்ரூம் போகணும் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். அவன் நான் எதுக்கிட்ட வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே சரி சொல்லிட்டு இவனும் கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படியே இங்கே நம்ம ரஃபால தான் கட்டுறாங்க. அவன் வந்து அந்த யூவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா சொல்லிட்டு போனதெல்லாம் ஞாபகம் வருது, நீ தான் வந்து யூக்கு இருக்க ஒரே ஒரு அண்ணன், நீ தான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அவன் வச்சுட்டு இருக்கான். நானா அண்ணனா இருக்கணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இங்க இந்த பசங்க பாத்ரூம் போயிட்டு வரப்ப இவனை பார்த்துடுறாங்க. எங்கடா அவனை தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டா, இவனை தொலைச்சு கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போட்டு போறான். ஐயோ ஏஞ்சலிக்கா கேட்டோன்னே விறுவிறுன்னு பின்னாடி ஓடிட்டு இருக்கான், நில்றா எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த குட்டி பசங்க ட்வின்ஸ் அதுங்களும் கேட்டுருது, ஓடி வந்துட்டு தியோடோரை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்குங்க. போ அவனை போய் நிப்பாட்டு, யூக்கு எதுவும் ஆயிரப்போகுது, யூ பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப இவன் சொல்றான், ஏன் என்கிட்ட சொல்றீங்க, போய் பெரியவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்பதான் இந்த பசங்க சொல்லுது, நீ தானடா எப்ப பத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்த, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அப்ப நீ பெரியவன் தானே, வளர்ந்துட்டு தானே, போய் நிப்பாட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க எல்லாமே ஓடி போயிருது. வீடு திறந்து கிடக்குது. இந்த அம்மா பாருங்க பூட்டி வச்சுட்டு போவோன்னு இல்ல, இப்ப எல்லாமே ஓடிட்டா. அப்படியே எங்கே கட்டினா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ட்வின்ஸோட அம்மா சொல்றாங்க, இது மாதிரி இங்க ஒன்றும் சேஃபா இருக்காது, இது மாதிரி பசங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அந்த பட்லரும் அதான் சொல்றாரு, நான் வந்து மாஸ்டர் கூட்டிட்டு போதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த நானி விட மாட்டாங்க. டாலி டெலிக்கோ சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் பர்மிஷன் இல்லாம யாரையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அம்மா பேசிட்டு இருக்கு. அங்க பசங்கெல்லாம் ஓடியே போட்டாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்ப சரி அந்த ட்வின்ஸோட அம்மா சொல்றாங்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், அப்ப நான் டாலி வந்தோடனே பேசிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அது வரைக்கும் காத்துருங்க, அது வரைக்கும் நம்ம வேணா லஞ்ச் சாப்பிடலாமே, எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பசங்களை கூட்டு வரேன்னு வந்து பாக்குறப்ப தான் எவனுமே இருந்திருக்க மாட்டான். இங்கே அத்தை சீல கட்டுறாங்க. நானி வந்து இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி குழந்தைகளை காணும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அந்த ட்வின்ஸோட அம்மா சொல்றாங்க, நாங்கள் தான் வந்து சொல்லாமல் வந்துட்டோம்,
அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அதனாலதான் பசங்களையும் காணோம் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கப்ப அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, நம்ம வந்து உடனே போய் பிள்ளைங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த டினோ வந்துட்டு தியோடோர் அவங்க கூட தான் இருக்கிறானா, அப்ப சரி அவன் அறிவாளி பையன் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த பட்லர் சொல்றாரு, இல்ல டினோ இது மாதிரி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்வின்ஸோட அம்மா சொல்றாங்க, சார் டினோ உங்க பையனுக்கு அந்த கக்குன் பருவம் வந்துருச்சு, அதனால அவன் கற்பனைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் ரொம்ப பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவங்க சிரிச்சுட்டு இருக்கான், அந்த வயசெல்லாம் என் பையனுக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இவங்க சொல்றாங்க, நீ அவன் மேல கொடுத்த ப்ரெஷர் தான் அவன் இப்படி மாறி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கோவப்பட அப்பதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சரி இதுக்கெல்லாம் நேரம் இல்ல வாங்க பசங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்க பசங்களை கட்டுறாங்க. இந்த 5 பேரும் ரோட்ல அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல வேற எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, வா திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம். ரஃபால் சொல்றான், நான் அவங்க கூட வர சொன்னா எல்லாரும் போங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நாங்க அப்பெல்லாம் அவனை விட்டுற முடியாது, அந்த யூக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, நான் எதுவும் யூ எல்லாம் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, அப்ப எதுக்குடா தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டா, இது மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வந்து இவனுக்கே அட்டென்ஷன் கொடுக்குறாரு, என் கூட விளையாடவே மாட்டுறாரு, அதனால இவனை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டோன்னு ஏன் அவர் வந்து கஷ்டப்படுவார்ல அதனால்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இந்த பசங்களும் ஆமா ஆமா எங்க அப்பாவும் எங்க கூட விளையாடணும் தான் எங்களுக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த தியோடோர் பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாருக்குமே ஒரே ஆசை தானா, சரி வாங்க இந்த தடவை அப்பாவை எல்லாருமே கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு கேட்டா இவன் சொல்றான், நான் தாத்தா வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி. தாத்தா வீடா, யாரா அது அப்படின்னு கேட்டா, இது மாதிரி எப்போதுமே எங்க வீட்டுக்கு வருவாரு அந்த தாத்தா, எது லார்ட் ஜோனஸை தான் சொல்றான். அவர் வீட்டுக்கு எதுக்குடா அப்படின்னு சொன்னா, ஏன்னா வந்து எங்க அப்பாவோட ஒரு பெரிய ஆளா இருக்காரு, அவர்கிட்ட எங்க அப்பா திட்டு வாங்க முடியும்ல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அவர் வீட்டுக்கு வழி தெரியுமான்னா அதுவும் தெரியாது. சரி நம்ம இப்ப எங்கடா வந்து நிக்கிறோம்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்க நிக்கிறாங்கன்னே வீல் தெரியல. இப்படி நின்றுட்டு இருக்கப்ப அங்க 4-5 ரவுடி பசங்க வராங்க. வந்துட்டு பாரா பணக்கார பசங்களா இருக்காங்களே, இவங்களை பிடிச்சிட்டு போனா நிறைய காசு பார்க்கலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு கட்டுறாங்க. உடனே தியோடோர், இவங்கள நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர, அவங்க எது பாத்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவனுக்கு ஒரு உதை. யாரான்னு பார்த்தா இந்த குட்டி பிசாசுங்க, இவ தான் இங்கே வந்திருக்கா, வந்துட்டு இவங்க எல்லாரும் அடிச்சு துரத்த நம்ம பசங்களுக்கு தான் தெரியாது இவ வில்லின்னு சொல்லிட்டு, அவளுக்கும் தரல இந்த பசங்க யாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இவ்வளவு அழகான குழந்தைங்களா இருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க சொல்றாங்க, நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அவ சொல்லிட்டு இருக்கா, அங்க நிக்கிறான் பாரு ஆபிரகாம், அவனை விட நான் ஸ்ட்ராங் தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது, திரும்பி சீக்கிரம் வீட்டுக்கு போங்க 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 அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லிட்டு இவங்களும் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்பே இனி எவ்வளோ தூரப்பா நடக்கணும், ஐயோ காலெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு கிட்ட வரப்ப பசங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், ஒன்று அழுதா போதுமே எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருது. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்க, யார் பசங்களா நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க, அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்பே அந்த வில்லி பொண்ணு அங்கே வந்துடுறா. இதுக்கு தான் உங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்டா, இப்படி ஆகும்னு எனக்கு தெரியும், இப்போ எங்கடா நீங்கள் போகணும், எதுக்கடா அப்படி அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது மாதிரி தாத்தா வீட்டுக்கு போகணும் தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எந்த தாத்தா அப்படின்னு கேட்குறப்ப அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லார்ட் ஜோனஸோட வீட்டுக்கு அந்த பொண்ணு கொண்டு வந்து விட்டுடுறா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, லார்ட் ஜோனஸுக்கு தெரிஞ்சவங்களா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே ரஃபால் ஓடி போயிட்டு அந்த கார்டுகிட்ட கேட்குறா, இது மாதிரி எங்களை உள்ள விடுங்க, நாங்கள் தாத்தா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ரஃபால் டெலிகோவா, டாலியோட பையனா நீ, அப்போ உடனே ஜோனஸ்ட்ட சொல்லணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்கே திரும்பி பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணை காணும். இவன் இங்கே ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா, ஓ டெலிகோவோட பையனா நீ, அப்போ இந்த பசங்களெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்கே அடுத்த சீனில் பார்த்தா எல்லா பசங்களும் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லாஜோனா சொல்லிட்டு இருக்காரு, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்லாம் கேட்குறப்ப அந்த பசங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா சிரிச்சா தானே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏஞ்சலிக்கோ எங்கள் அப்பா எம்மளோ கோவப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் இவர் கேட்டுட்டு இருக்காரு, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ரஃபாலை கட்டுறாங்க, அவன் வந்து யூ வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இப்படியே அவன் அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே இங்கே கட்டுறாங்க, இங்கே நம்ம டீம்லாம் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல அவங்க அங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி போயிருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதில் டாலி வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கானா. கிருஹாடி கேட்குறான், ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் ஏதோ வச்சுட்டு இருக்கான். நான் என்ன நினச்சேன், இந்த மிஷனையும் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே பேலன்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன், ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்க சொல்கிறாங்க, என்ன நீ எடுத்த காரியத்தை சரியாக முடிக்கிற, நீ ஏன் இப்படிலாம் பேசலாமா, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நான் வந்து ஒரு அப்பாவா என் பசங்களை இன்னும் நல்லா புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கிருஹாட்டும் அதான் சொல்கிறான், நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, சரி விடுங்க பசங்க விளாட்றப்பயே நம்மளும் பெற்றவங்களாம் வளர்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹென்ரிக்கோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்கே வில்லிங்க டீம்லாம் ரெடியாக இருக்காங்க. அடுத்த பிளான் இவங்களுக்கு தயாராகிடுச்சு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த மண்டே வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.